விஜயோடைய கால் ஷீட் உறுதியாகிவிட்டது. அப்படியா? என்ன இதுக்கப்புறம் படம் நடிக்கலன்னாப்புல, இந்த கடைசி படம்னாப்புல ஜனநாயகம் அடுத்த படத்துக்கு கொஞ்சம் சொல்லிட்டாங்களா? படத்துக்கு இல்ல, படத்துக்கு தானே கால் ஷீட் கொடுப்பாங்க, வேற எதுவும் கொடுப்பாங்க? ஷூட்டிங் கால் ஷீட் நினைச்சீங்களா? இது மீட்டிங் கால் ஷீட். மீட்டிங்கா? ஆமா ஆமா, மீட்டிங் என்னங்க? மீட்டிங் தான் கால் ஷீட் வேண்டி இருக்கு. போட்டிருக்காங்களே போடுறாங்களா? என்ன மீட்டிங்? அது என்ன மீட்டிங், எதுக்காக அந்த கால் ஷீட், என்னென்ன கால் ஷீட், அது என்ன ஷெட்யூலா என்ன சொல்லுவீங்க, என்னென்ன ஷெட்யூல் அப்படிங்கறத அந்த வீடியோ. சுற்றுப்பயண பட்டியல் வந்து விட்டது. அப்படியா? ஆமா, முதல்ல எண்ணெயில இருந்து அப்படின்னா எண்ணெயில இருந்து இல்ல, எண்ணெயில இருந்து அப்படின்னா 13ஆம் தேதி சனிக்கிழமை இந்த மாசம் நேரம் காலை நேரம் சொல்லு, காலை 6:30 திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் 3 மாவட்டத்தையும் ஒரு சுத்துறாரு. அடுத்து 20ஆம் தேதி இதே மாசம் சனிக்கிழமை நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை. 27ஆம் தேதி சனிக்கிழமை இந்த மாசம் திருவள்ளூர், வடசென்னை. தம்பி இருங்க தம்பி, என்ன சனிக்கிழமை மூட்டை சனிக்கிழமை தான் போறீங்க? அதுக்கிடையில திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் எல்லாம் இருக்குது. அதுக்கு ஜட்டில போடுங்க. அது சனிக்கிழமை மூட்டை சனிக்கிழமை, சனிக்கிழமை முட்டை சனிக்கிழமை. என்ன வீக்கெண்ட் பார்ட்டியா? அது அப்படிதான் போட்டிருக்காங்க. எப்படி லிஸ்ட்ல தான் இருக்கு? அப்படின்னா சனிக்கிழமை தான் அவர் மக்களை மீட் பண்றாரு. ஏன்னா அப்படிதான் சொல்லணும். இல்ல இது என்ன வீக்கெண்ட் பொலிட்டிஷியன்னா? வாரம் 5 நாள் வியர்வையில் உழைக்க, வாரம் 2 நாள் இயற்கையை ரசிக்க, வீசும் 2 நாள் வந்து இயற்கையை ரசிக்க தானே சொல்லியிருக்காங்க. ஒரு 6 நாள் ரசிச்சுட்டு ஒரு நாள் 2 நாள் மீட்டிங், 2 நாள் அரசியல் பண்ணாரு. நீங்க ஒரு நாள் தான் நீங்க பாட்டு சொல்லிட்டு போவீங்க. 2 நாள் இல்ல. போன தடவை வேற சீப்பட்டி சின்னப்பட்டார்ல, மதுரை கிழக்கு உங்கள் விஜய்ங்கிறது கூட நான் பார்த்து படிப்பேன்னு கேட்டு அது மேட்ரு இல்ல. திரும்ப சொல்றேன், அது மேட்ரு இல்ல. என்னடா இவன் எல்லா தொகுதியிலும் என் பேரை சொல்றானே, அதுவும் இருந்தது டயலாக்ல. என்னடா இவன் அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் மேட்ரு. இப்படி எவ்வளவு ஒருத்தன் பேக் ஷாட் எடுக்கிற, பில்டப்பா எடுக்கிற தற்குறி மாட்டி விட்டுருச்சு. அது ஏபோசிட்ல என்ன இவ்வளவு பிராக்டிஸ் கொடுக்குறீங்களே, அப்படி எடுக்க கூடாது. ஒரு பிராக்டிஸ் வேணாமா? இனிமே நீ துண்டு சட்டை பத்தி பேச முடியுமா? இப்ப இதுக்கு முன்னாடி இப்ப அப்படி கேவலப்பட்ட போக இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, திரும்பி ஏபோசிட்டோட தெரிஞ்சோம்னா இன்னும் கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு உட்காந்து ஒரு 6 நாள் மனப்பாடம் பண்ணுவாரு. உங்கள் விஜய், உங்கள் அரியலூர் தொகுதி வேட்பாளர் உங்கள் விஜய், அரியலூரில் இந்த திட்டத்தை உங்கள் விஜய் செய்வார் அப்படின்னு மண்டையிலே கொட்டிக்கிட்டே பேசுவாங்க. அதெல்லாம் நாளை தீர்ப்பு காலம். சும்மா நீ பேசிட்டு 92ல வந்தப்ப வேணுமா அப்படி இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் நாங்க கத்தி துப்பாக்கி என்ன வேலாயுதம்னு வேற லெவல்ல போயிட்டு இருக்கோம். நீ எவ்வளவு டயலாக் கொடுத்தாலும் 10 நிமிஷம் ஃபுல் ஸ்ட்ரெச்ல பேசுவோம், அப்புறம் 2.5 நிமிஷம் பிஜிஎம் ஆடுவோம். நீங்க 92 மாதிரி நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் ஏதோ மாண்புமிகு மாணவன் விஜய் இல்ல, தளபதி விஜய். இளைய தளபதி விஜய் போய் தளபதி விஜய்ல இருந்து நிக்கிறான். அப்புறம் 3/4 மணி நேரம் மாநாட்டில் ஏபோசிட் வச்சிருந்தீரு, மனப்பாடம் பண்ணி அடிக்க வேண்டியதானே. அன்னைக்கு பிராம்டிங் கொடுக்க வர வேண்டிய வரல தம்பி, அதனால பேப்பர் வச்சு படிச்சு விட்ட கூட பிரச்சனையா? அதான் சொல்றேன், இனிமே அப்படி ஒரு பிரச்சனை மாட்டிக்க கூடாதுன்னா அரியலூரில் உங்கள் விஜய், அரியலூரில் உங்கள் விஜய், அடுத்து என்ன ஊரு, பெரம்பலூரில் உங்கள் விஜய், பெரம்பலூரில் என்ன பிரபலங்கள் இந்த திட்டத்தை உங்கள் விஜய் செய்வார் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்காக தான் 6 நாள். ஆனா மனப்பாடம் பண்றதுக்கு 6 நாள் ரொம்ப ஹெவி பஸ். சரி, இப்ப வந்து ஒவ்வொரு ஊருக்கும் நடந்து போனா கூட 2 நாள்ல போயிடலாமே. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அது என்ன வீக் வந்து போவாரா? என்ன ஒரு சனிக்கிழமை நடந்தே போறாரு போல் இருக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு இழிப்பாரு நடந்து அடி தள்ளி விடுவாருக்கு. ஏண்டா பனையூர்ல இருந்து ஓட்டு போறதுக்கு சைக்கிள்ல போறாந்தாலு அங்க இருக்குது. எது துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை, அவங்க போராட்டம் நடத்துறது சென்னையில. பனையூர்ல இருந்து வண்டி பிடிச்சி வர மாட்டேங்கிறாரு. இது மட்டுமா, வெள்ள நிவாரணம் அங்க இருந்து பக்கத்துல பஸ் வச்சு வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. ஒரு ஊருக்கு கூடுறாரு. அது அப்படி கிடையாதுண்ணே. வீக் டேஸ் வீக்கெண்டுன்னு பிரிச்சு பார்க்காம, வாரம் 5 நாள் வியர்வையில் உழைக்க, வாரம் 2 நாள் இயற்கையை ரசிக்க, அப்படி வீக்கெண்டு தனி வீக் டேஸ் தனின்னு இப்படி பாரபட்சம் பார்க்காம வேலை பார்க்கறவன் சாதா பூபதி. சரி, வீக்கெண்டு மட்டுமே பாலிடிக்ஸ் பண்றவன் தான் ஆழ்தோட்ட பூபதி. தம்பி பாலிடிக்ஸா? வீக்கெண்ட் பாலிடிக்ஸ். அது வீக்கெண்ட் பாலிடிக்ஸ். இதான் மாற்றம். ஆமா மாற்றம்ல. இப்ப மாற்றம் முன்னேற்றம் பண்ணையாரு. இப்ப ஸ்டாலின் வந்து ஏதாவது டே இந்த ஷிஃப்ட்ல தான் வேலை வைப்பேன், இந்த டைம்ல வேலை வைப்பேன். அவரு மோசமா சுத்தி வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஜெர்மனில இருந்து காலையில வந்தார்ல, காலையில அடுத்து ஒரு மீட்டிங் போயிட்டாரு. வந்தோடனே இது மருத்துவமனை சைதாப்பேட்டையில ஒரு மீட்டிங். இன்னும் இவ்வளவு பிஸியாவா இருப்பாங்க. அதுக்குன்னு நம்மளாம் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தேன்டா, மெட்ராஸ்ல இருந்து ஊருக்கு போனாலே அன்னைக்கு உங்களுக்கு
அது ஒரு மாதிரி டயர்டா இருக்குது அப்படின்னு ஃபுல் டே ரெஸ்ட் தேவைப்படுது. ஜெர்மனியில 4 நாள் சுத்தி விட்டு அவ்வளவு தூரம் ஃபிளைட்ல வந்து அடுத்த நாள் காலையிலேயே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இல்ல. பண்றாரு. இப்ப எடப்பாடியே எடுத்துக்கங்களேன். எடப்பாடி பழனிசாமி அவரே மினி பஸ் பயணம் இல்லண்ணே. இப்ப அவரு மினி பஸ் பயணம் போறாரு. சரி, இடையில சிலுவம்பாளையத்துல ஒரு வாரம் ரெஸ்ட போட்டாப்லங்கிறது வேற. ஆனா வேலை பாக்குறாருல்ல. இப்ப அங்க ரெஸ்டிங்ல இருந்தாலும் செங்கோட்டையன் பதவி என்னைக்கு பறிக்கலாம், எம்பி பதவி என்னைக்கு பறிக்கலாம்னு ஒரு கட்சி வேலையா இருக்காருல்ல. அதெல்லாம் சாதா பாலிட்டிஷியன். அப்படி வீக்கெண்ட் வந்து தூக்கி வைங்க தூக்குறேன் அப்படிங்கிற மாற்று அரசியல். அதான் மாற்று அரசியல். ஆமா, அதெல்லாம் சும்மா வராது. அதுக்கு இடையில ஆம்புலன்ஸ் அடிச்சு ஓடிச்சாங்களா, அது நைசாப்ல மறந்துட்டு போறீங்க. அதெல்லாம் அது சொல்றாங்க கேக்குறாங்க, அவ்வளவுதான். எடப்பாடியோட பவர் அது, சும்மா இல்ல. இப்ப இந்த வீக்கெண்ட் மீட்டிங் இருக்குல்ல, இந்த வெக்கேஷன் மீட்டிங், இது ஆக்சுவலா இந்த டைம் டேபிள் பார்த்தா அவர் வந்து இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு, இது வெக்கேஷன் பிளானா இல்ல வந்து மக்கள் சந்திப்பா அப்படின்னு. இது வாரம் மட்டும் இருக்குது. ஏன் தெரியுமா? நீ நல்லா யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். வாரம் ஷூட்டிங் 5 நாள் இருக்கும். சரி, 6வது நாள் மக்களை பார்த்துட்டு 7வது நாள் ரெஸ்ட் போட்டுற வேண்டியதான். சண்டே ரெஸ்ட் அதெல்லாம் கிடையாது. ஆபீஸ் ஒர்க் மாதிரி பாக்குறாரா லேசன் ஒர்க்கா? சனிக்கிழமை ஸ்கூல் லீவு, அதனால ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்துருவாங்க, கூட்டம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ, அவங்களுக்காக அப்படிதான். ஏன்னா மற்ற நாள்ல வீக் டேஸ்ல போனா வீட்டுல உள்ளவங்க விட மாட்டாங்க. கட்டடிச்சுவாங்கிறது டிவில பார்த்தாங்கன்னா வீட்டுல உரிச்சிருப்பாங்க. அண்ணனே வந்து லீவ் போட்டு வரான்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் முதல் நாள் லீவ் போட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு கிறுக்குத்தனமா பண்ணாம, சரி இந்த பைலட் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நம்ம லீவ் அன்னைக்கு சனிக்கிழமை போட்டுருவோம், எல்லா பையனும் குட்டி குஞ்சம் எல்லாம் வந்துரும் அப்படின்னு முடிவு பண்ணாப்ல. அப்படி ஒரு கூட்டத்தை காட்டிக்கலாம். எப்படி நீ நம்ம என்னமோ சொல்றோம், என்னமா ஸ்ட்ராட்டஜி அமைச்சிருக்காங்க பத்தி இல்ல. ஸ்ட்ராட்டஜி தெரியலன்னா என்னமா மீட்டிங்ல இருந்து ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீ என்னமோ அப்படி பேசுறா? ஆமா, டியூஷன் போற பசங்க எல்லாமே வந்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. அது இல்லாம அண்ணன் 6 மணிக்கு மேலேயும் பேச மாட்டாப்ல. ஆமா, அண்ணனை பார்த்துட்டு டியூஷன் போய்க்கலாம். அன்னைக்கே திருச்சி சூர்யா சொன்னாரு 4:30க்குலாம் அப்படி லேசா சூரிய 6 மணிக்கு மேல விஜய் பேசிட்டாரு இல்ல பொது வெளியில இருந்துட்டாருன்னா நான் ஒருத்த பக்கம் மியூசி எடுத்துறேன் அப்படின்னு சொல்லல. அவரு அந்த அளவுக்கு பேசினாரு. திருச்சி சூர்யா தான். ஆனா உண்மையிலே பெரிய 2வது மாநில மாநாடுன்னு பேசிட்டு 6:00 முடிச்சுட்டாங்க மனுஷன். 6:30 முடிச்சுட்டாப்லையா? என்ன நமக்கு வந்து வெயில் ஏறுறதுக்கு முன்ன வெயில் இறங்குறதுக்கு அவ்வளவுதான் நம்ம பண்ணலையே தம்பி. ஏறதுக்கு முன்னா இறங்குறதுக்கு முன்னா வேற இல்ல. மாற்றம்ங்கிறது சும்மா கிடையாதுண்ணே. மாற்ற செல்ல பிளாட்டா போய் கிடையாது. அதனால டியூஷன் போற பசங்க பிரச்சனை இல்லாம வரணும், அதே போல ஸ்கூல் பசங்க பிரச்சனை இல்லாம வரணும். அப்ப அப்படித்தான் கூட்டத்தை காட்டிக்க முடியும். இல்ல இவங்க கேட்கற இடம்லாம் எப்படி தெரியுமா? திருச்சியில இவங்களுக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் தான் வேணுமா? கொடுத்தானே என்ன பிரச்சனை? கொடுத்தானே சத்திரம் தானடா கொடுத்தானடா. சத்திரம் மண்டபம் சத்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அது சத்திரம் வந்து அது ஒரு ஏரியா. அது திருச்சியில இருந்து சுத்தி உள்ள கிராமங்களுக்கு, சுத்தி உள்ள மாவட்டத்தில் உள்ள முதன்மையான கிராமங்களுக்கு போற பஸ் எல்லாம் அங்க இருந்து தான் போகும். அது அந்த ஏரியால ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்க நிறைய கூட்டம் இருக்கும். கூட்டம் இருந்தா நடுவுல போய் நான் நின்னுக்கிட்டு பாத்தீங்களா மக்களுக்கு எப்படி கூட்டம் வச்சுட்டீங்களா? நீங்க தான் விஜய்க்கு கூட்டம் வராங்கிறீங்க, விஜய் கூட்டம் காட்டினா அப்புறம் இப்படி சொல்றீங்க. என்ன இது சரியா? விஜய்க்கு கூட்டம் வராதுன்னு சொல்லல, நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். விஜய் அப்படிங்கிறது வந்து கேரியரின் உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர். சரி, ஒரு நடிகரை பாக்குறதுக்கு கூட்டம் வரத்தான் செய்யும். இப்ப நமக்கு அது மேட்ரு கிடையாது. நீ போய் கூட்டத்தில் நடுவில் நின்றுக்கிட்டு இல்லை இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு ஒரு வியாபாரம் நடக்கிற இடம் நடுவில் நீ போய் வண்டியை போட்டு நிப்பாட்டிட்டு இருந்தீங்கன்னா உன்னை பார்க்க வர ரசிக குஞ்சுகள், உன்னை பார்க்க வர அணில் குஞ்சுகள்லாம் போட்டு பெராண்டி தள்ளுவானுங்க இல்லையா? அப்போ மக்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமா இல்லையா? சுற்றி உள்ள மாவட்டங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் பஸ்ஸு போகணும். சுற்றி நிறைய தள்ளுவண்டிகள், சிறு குறு வியாபாரிகள் அவ்வளோ பேர் இருக்கான். இன்னொன்னு சொல்றேன், இவனுங்க இதுக்கு போனானு 3/4 மணி நேரம் மாநாட்டுக்கு. 3/4 மணி நேரம் மாநாட்டுல அந்த சேர்களுடைய நிலைமை என்ன அதை மட்டும் சொல்லுங்க. அப்புறம் பல சேர்களை காணவில்லை, பல சேர்கள் சுக்குநூறாகி உடைந்தன. சின்டெக்ஸ் டேங்கோட நிலைமை என்ன அதை சொல்லுங்க. உடைத்து விட்டார்கள். தலையில வச்சு கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. சரி, அதையும் விடுங்க. கீழே கிரீன் கலர்ல தார்பாய் போட்டுருந்தாங்க. அது என்ன ஆச்சு? அது வெயிலுக்கு தூக்கி தலைக்கு வச்சிருந்தோம். என்னப்ப அதுக்கப்புறம் அது எங்க போச்சு? மனுஷன் ஏக்கத்துல வச்சு போய்கிட்டே இருக்கேன். மனுஷனுக்கு வெயிலுக்குள்ள அப்படி தூக்கி தலைக்கு வச்சுட்டேன். சிவானந்த சாலைக்கு ப்ரொடெஸ்ட் வந்தாங்க. யாரு? சிவகுமார்? சிவகுமார் இல்ல, சிவானந்த சாலைக்கு ப்ரொடெஸ்ட் வந்தானு இல்ல? எங்க? ஆமா, அந்த 1/2 மணி நேரம் ப்ரொடெஸ்ட். அப்படி சொல்லு. 1/2 மணி நேரம் போராட்டம்
3 நிமிஷம் 3/4 மணி நேரம் மாநாடு 3 நிமிஷம் ஆர்ப்பாட்டம் அப்படி சொல்றா. 3 நிமிஷம் ஆர்ப்பாட்டம் இருக்குல்ல, அந்த 3 நிமிஷம் ஆர்ப்பாட்டத்துல சாலை தடுப்புகளுடைய நிலைமை என்ன? சாலை தடுப்புகளோட நிலைமை என்ன இருந்தது? அதுக்கப்புறமா டேமேஜ் ஆயிடுச்சு. யார் ஆக்குனா? யார் ஆக்குனா? எல்லாம் தாவேகா அணில் தோழர்கள் தான். அப்ப இதெல்லாம் இந்த அணிலுங்க வந்து இங்க பண்ணுச்சுன்னா பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாது? நீ இவ்வளவு சொல்றிய, இந்த பொருள்களை பாதுகாக்கிறதுங்கிறது வேற, ஏதோ பொது சொத்து அப்படின்னு. விஜயே அவங்க தோழர்கள்ட்ட இருந்து ஒரு பாதுகாப்பு எதிர்பார்க்கிறாப்ல. அதனாலதான் கிரீஸ் தரையை விட்டாங்க இல்ல. ஓ ரசிகர்கள்ட்ட இருந்து உனக்கே பாதுகாப்பு தேவைப்படும் போது ரசிகர்கள்ட்ட இருந்து மக்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும் கவர்மெண்ட் அரசு நினைக்குமா இல்லையா? அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இவருக்கு ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஜெட் பிரிவு பாதுகாப்பு இருந்தாலும் கூட இவர் வந்து ஃபாரின்ல இருந்து பவுன்சர்களை இறக்கி வெளியூர்ல இருந்தா வந்தாங்க. ஓகே, பவுன்சர்களை ஏற்பாடு பண்ணி இவரு பாதுகாப்புக்கு பகுமானமா நடுவுல நடந்து வந்துட்டு போவாரு. நடுவுல எனக்கு ஒரு டவுட், இவருக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்புலாம் இருக்குல்ல, அப்ப அதையே கண்டினியூ பண்ண வேண்டியதுன்னா அப்புறம் என்ன தனியா வந்து பவுன்சர்ஸ் அதனால பல்கா வராங்க, எதுக்கு வராங்க பிக்ஸ் மாதிரி? ஒரு பெரிய இதுதானே, அப்புறம் எதுக்கு அதையும் இந்த இடத்துலதான் ஆழ்த்தோட்ட பூபதி நீங்க புரிஞ்சுக்கணும். என்னது? இப்ப அவங்க எல்லாம் நல்லா கன்னோட வருவாங்க. யாரு? பாதுகாப்புனா அவங்களுக்குன்னு கமாண்டோஸ் உண்டு, துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் உண்டு. இப்ப யோசிச்சு பாருங்க, அதே ரேம்ப் வாக்குல விஜய் 2 சைடும் வந்து துப்பாக்கி ஏந்திய காவலர்களோட நடந்து போறாரு அப்படின்னா சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரியே இருக்கும், ஒரு முருகதாஸ் படம் பார்த்த மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கும். அழகா வந்து போலாமே. இப்படிதான் அணில்களுக்கு இருக்கும். ஆனா ஓட்டு போட போறது அணில்கள் மட்டும் ஓட்டு போட்டா சிஎம் ஆக முடியுமா? அப்புறம் மக்கள்கிட்ட ஒரு கனெக்ட் வேணும். அதனால எம்ஜிஆர் இப்படி அப்படி வயசான பாட்டியில போய் இப்படி கட்டி பிடிச்சு நிக்கிறது, இப்படி வயசான பாட்டி மட்டும் இல்ல, அது வேண்டாம். அது போகாத மகாரோட வரலாறு வேண்டான்ட்டு இப்படி பாட்டிகள் வந்து அவர் கண்ணத்தை இப்படி பிடிக்கிறது, இந்த மாதிரி போட்டோஸ் தான் எம்ஜிஆரின் பிம்பத்துக்கு இன்னைய வரைக்கும் காரணம். பிம்பச்சிறைன்னு ஒரு புக் இருக்குது, அது வேற. பிம்பச்சிறைங்கிற புக்கை படிக்க அப்ப தெரியும். இப்ப அதே போல ஒரு பிம்பம் தான் நம்ம பண்ணையாரு, பனையூர் பண்ணையாரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு கனெக்ட் வேணும். இப்ப கமாண்டோட வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த கனெக்ட் எப்படி உங்களுக்கு வந்து போமா இல்லையா? விஜய் அணுக முடியாது. அவர் துப்பாக்கிகளுக்கு நடுவுல இருக்கிறவர், அவர் வந்து அவர் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற இமேஜ் தான் இருக்கும். அதனால வெகு மக்கள்கிட்ட கனெக்ட் இருக்கு. கமாண்டோவை தள்ளி விட்டுட்டு பவுன்சர் வச்சிருது. ஆமா, இப்ப பவுன்சர் வச்சுட்டாரு அப்படின்னா அது ஒன்றும் பெருசா. இப்ப அவர் நடிகர், அவரோட செக்யூரிட்டிக்காக அவர் சும்மா பவுன்சர் வச்சுக்கிறாரு. இருந்தாலும் ரசிகர்களை தூக்கி தூர போடுறாங்களே, அது அவனுங்க அப்படி நடந்துக்கிறாங்க, நீங்க தூக்கி போடுறாங்க, அதை பேசாத. இன்னொன்னு கமாண்டோஸ் ஆபீசர் யாருன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வந்து நர்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஆமா, நீங்க வந்து அப்படி கிடையாது. சங்கிங்க போடுற ரீல்ஸ் எல்லாம், பில்டப் ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்பிஜிக்கு பயங்கரமா போடுவானுங்க. என்னன்னா அவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் லெவல் கேடர்ஸ், ப்ரோ கொஞ்சம் நகர்ந்துருங்க பிஎம் போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து ரசிகர்கள் இதே போல ரேம்பாக்ல ஓடி வந்து அந்நேரம் கட்டி பிடிக்கிறாங்கன்னா அல்ல அகலில எல்லாம் சொல்ல முடியாது, சுட கூட வாய்ப்பு இருக்கு. சுடலாம் மாட்டாங்க. அதுதான் கொடுத்து 52 பேர்ரா, சும்மாவா தம்பி? 52 பேர் உள்ளது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வேகத்துல வரானு யார ஓடி இருந்துட்டு இருக்கானு அல்லில ஒரு ஏத்தி அப்படி போட்டாங்கன்னா என்ன நிலைமைக்கு ஆகுறது? விஜயோட பிம்பம் முழுசா உடஞ்சு போயிடும். அதனால பவுன்சர்ஸ் வச்சு ஏமாத்துறது அவ்வளவுதான். நீ சரியான ஆளா இருந்தா நீ பாதுகாப்பே இல்லாம வரணும். இன்னொன்னு ஏன் சத்திரத்துல இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சத்தம் போடுவாங்களோ? இப்பதான் சத்திரம் வந்து இது ஸ்மார்ட் சிட்டி அது இதுன்னு நிறைய திட்டங்கள்லாம் யூஸ் பண்ணி இப்பதான் புதுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, திருச்சியில கேண்டர் விட அமைச்சர் அந்த அவர் ஊர் வேற கென் மாதிரி வச்சிருப்பாரு. இப்ப என்ன மேட்டர்னா, இந்த அணில் குஞ்சுகள்லாம் இறக்கி விட்டோம்னு வச்சுங்க, கீச்சு பூச்சுன்னு எல்லா தடுப்பையும் அப்படியே தட்டி நிறவிட்டு போயிருச்சுன்னா திரும்பி இல்ல இவங்க தட்டி நிறவிட்டு போவாங்க, உட்காந்து பேட்சப் பண்ணுவாங்க. ஐயா, உங்களுக்கு இடம் கொடுக்கறதோ அது கூட பிரச்சனை இல்லை ஐயா. இவனுங்க பேசாம மனுஷங்க மாதிரி வந்துட்டு மனுஷங்க மாதிரி போனாங்கன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம கொடுத்துடலாம். ஆனா இவங்க மனுஷங்க மாதிரி வரமாட்டாங்க. சிவானந்த சாலையில இருக்க தடுப்புகள்லாம் அப்படியே நிறைவிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு பகுமானமா வந்துட்டு, நாங்க வேணா சென்னை மாநகராட்சிட்ட ஒரு பெருமை செய்ய, நாங்க வேணா சரி பண்ணி தரட்டுங்களா, நீங்க பாருங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்டு முக்கியமான பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு அங்க வியாபாரம் அவ்வளவு இருக்குது, மக்கள் அவ்வளவு பேர் வந்து மினி கோயம்பேடு.
ஆமா சொல்லலாம். ஒரு பாரிஸ் மாதிரி அந்த ஏரியால போய் அவரை நிக்க விட்டுவிட்டு அணில் குஞ்சுங்க பண்ற அட்டகாசம் இவங்களாலே அவங்க தடுத்து நிப்பாட்ட கேட்க முடியல. பொதுமக்கள் என்ன சிரமப்படுவாங்க? விஜய் வரும்போது எதுக்கு பவுன்சர்? தன் கட்சி தலைவர் தோழர்களை பார்க்கும்போது எதுக்கு பவுன்சரை கொண்டு வரணும்? உங்க கட்சியினாலேயே உங்க தொண்டர்களை தோழர்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். உங்களாலே நீங்க சரி கட்ட முடியல. அப்புறம் நம்ம அரசுனா அப்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அப்ப அரசு இதெல்லாம் யோசிக்க மக்களோட பாதுகாப்பு முக்கியம் இல்ல. சரி இந்த இடம் வேணாமா, அப்ப எங்களுக்கு மரக்கடை கொடுங்க, மரக்கடை கொடுங்க, பாலக்கடை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா மரக்கடை பாலக்கடைங்கிறது இதே போல வணிகம் அதிகமாக நடக்கக்கூடிய மிகவும் குறுகலான திருச்சியில ஒரு பெரிய ஏரியா. ஆமா, ரொம்ப வெகுஜனம் வந்து மாதிரி இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. மக்கள் திரள் அதிகமா இருக்கு. பிசினஸ் ஏரியா. ஆமா, பிசினஸ் ஏரியா. இப்ப இப்படி எடுத்துக்கங்க, நம்ம இது ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்குல்ல, ரிச்சி ஸ்ட்ரீட்ல சேர்ந்தாப்புல 4 பேர் போக முடியாது தம்பி. அதே மாதிரிதான் அங்க பாலக்கடை மரக்கடை தான். அப்படியா? ஆமா, இங்க வந்து டெக்கீஸ் வியாபாரம் நடக்கும், அங்க வந்து பண்டம் பாத்திரம் டூல்ஸுக்குன்னு அங்க எல்லா வியாபாரமும் நடக்கும். எனக்கு அப்ப காஞ்சி மார்க்கெட் கொடு, எனக்கு அப்ப வந்து இதை கொடு. இப்ப கொத்தால் சாவடி நடுவுல போய் நின்றுக்கிட்டு இல்ல நம்ம எம்ஜிஆர் மார்க்கெட் இருக்குல்லண்ணே, எம்ஜிஆர் மார்க்கெட்ல போயிட்டு விஜய் வந்து இங்க பாயிண்ட் ஓட்டு பேசுவார் அப்படின்னா அங்கதான் வியாபாரம் நடக்குமா? நடக்காது. வியாபாரம் நடக்கிறத விட அந்த கடையெல்லாம் இருக்குமா? அதான் நாங்க கடை இருக்கணுமே, மீட்டிங் முடிச்ச பிறகு கடை இருக்கணுமே. நீ ஒவ்வொன்றும் சல்லிசா கொண்டு போயிடுவாங்க. இப்ப கூட்டத்துல கோயந்தா போறதுல RSS அதிமுகவுக்கு நல்ல பேர் எடுத்துருக்காங்க. இவனுக்கு தான் அடுத்து செட்டு வரானுங்க பாருங்க. இல்ல இப்ப நம்ம என்ன முக்கால் மணி நேரம் மாநாட்டுக்கு நீயே பயந்துட்டு கிரீஸ் தடை வச்சிருக்கிய. இப்ப கார்பரேஷன் போய் திருச்சி மாநகராட்சி போய் எல்லாத்தையும் கிரீஸை தடை விட்டுட்டு இருக்க முடியல. அவங்க வேலை தான் அதுவா. அப்ப அதை என்ன பண்ண முடியும்னா ரெஸ்ட்ரிக்ட் தான் பண்ணிக்கணும். இப்ப எல்லாருக்கும் வீடு எங்க இருக்கும்? வீடு தரையில தான் இருக்கும். ஆமா, ஆனா தாவக்கார அணில்களுக்கு மட்டும் வீடு பாக்கெட்ல இருக்கும். வீடு பாக்கெட் அவ்வளவு பெரிய வீட்டு எப்படி பாக்கெட்ல இருக்கு? நான் சொல்றது வீடு வேற, வீடு பாக்கெட்ல தான் இருக்கும். எங்களுக்கு வீடு பெருசு, நேரம் பாக்கெட்ல இருக்க முடியாது. அவங்களுக்கு தெரியும் தம்பி. சரி, ஏதோ சொல்றாரு. சரி, ஓகே. இப்ப அரசு என்ன யோசிக்கும்னா வருமுன் காப்போம், அவ்வளவுதான். மக்களை பாதுகாக்கணும், அவ்வளவுதான். அடிமைகள் அவ்வளவுதான். இவங்களை பாதுகாருங்க, போங்கடா. அப்படி அரசுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குல்ல. இதெல்லாம் வந்து நடக்கக்கூடியது. யோசிச்சு பாருங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியே இருக்காருங்க, அவரையே நம்ம சொல்லுவோம். அவரும் ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பயணம் போறாரு. இவங்க கேட்குறாங்க, தாய் கேட்குறாங்க, ஏங்க இப்போ அதிமுக விட்றீங்க, அவங்கள விட்றீங்க, இவங்கள விட்றீங்க. இப்போ அதிமுக காரங்க போன வாரம் என்ன சம்பவம் பண்ணாங்க? ஆம்புலன்ஸ் அடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியோ அதுக்கு முன்னாடி தர்மபுரிய பஸ்ல ஒரு பஸ் அடிச்சு கொடுத்தாங்க. அதுயோ வரலாற்றில் இல்ல. நீங்க வேற இப்படி ஒரு கூட்டம் நடத்துறோம் அப்படின்னா இப்ப அந்த பஸ் பயணத்தை மட்டும் எடுத்துங்க. அந்த ஆம்புலன்ஸ் உடைப்புக்கு முன், ஆம்புலன்ஸ் உடைப்புக்கு பின் அது மாதிரி எங்கேயாவது நடந்திருக்காங்களா? இல்ல. அப்ப தலைமை ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா அது லாஜிக்கா இல்லையாங்கிறதுலாம் இல்ல. போட்டு பெறாண்டி அடிப்போம், அவ்வளவுதான். ஆம்புலன்ஸை பற்றி பேசினா அடிக்க சொல்லிக்கிறார். ஆம்புலன்ஸ்னா அடிப்போம் அப்படின்னு அடிக்கிறாங்க. அவர் வந்து அப்போதைய விஜய் யாரு, மாகவராவுடைய ரசிக குஞ்சுகள். அவங்க எப்படி இருக்காங்க? இவர் இப்போதைய மாகவராவின் ரசிக குஞ்சுகள். அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. இப்ப அதுக்கு முன்னாடியே பின்னாடியே அவங்க எதுக்குலாம் யோசிக்கிறது கிடையாது. சொன்னா அடிக்கிறது, சொன்னா வர்றது, சொன்னா அடிக்கிறது, சொன்னா வர்றது. ரசிக குஞ்சுகளை நாமக்கல்ல வாழ்ற கோழி முட்டை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஆம்புலன்ஸ் ஆகி போச்சு. இதே போல அணில் குஞ்சுகள் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா யாரு பொறுப்பு? நீ கண்டிப்பா பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன். ஆமா, ஏன்னா உன்னையவே பாதுகாத்துக்க இருக்கவே இருக்கிறப்பல புஷி ஆனது. நான் வரேன் தலைவா, நான் வரேன். பண்ணிடல தலைவா. மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டே நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அந்த பேர்ல எழுதிட்டு போயிருவீங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்குன்னா அப்ப அரசு வந்து நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யும். ஏதோ போன வாட்டி அந்த முக்கால் மணி நேர மாநாட்டுல வந்து பையன் தூக்கி போடும்போது ஒரு பையன் தப்பிச்சான். பக்கத்துல கூட்டம் இருந்தாச்சு, அந்த உசுறு போயிடுச்சு. என்னத்துக்கு ஆகுறது? அதுக்கு ஒரு இரங்கல் கூட நீங்க சொல்ல மாட்டாங்க. இப்ப எவனோ சாரா நம்ம வீட்டு பிள்ளை தானே போகுது, அவங்க வீட்டு பிள்ளையா போகுது. அது பேனர் கட்டுறதுக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க வேணும், இது பண்றதுக்கு கொடி கட்டுறதுக்கு, பால் ஊத்துறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாத்தையும் நம்ம வீட்டுல இருந்து வேணும். ஏன்னா இவங்க வீட்டு பிள்ளைலாம் நல்லா சொகுசா தான் இருக்கு. டைரக்டா படம் பண்ண போயிருவாங்க. ஒரு மாநாடுன்னா அப்படித்தாங்க நடக்குன்ட்டு போயிட்டே இருப்பாப்புல. அதனால இவங்க அப்படித்தான். இப்ப அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. தலைவர் வந்து ஒரு ட்வீட் வேற போட்டிருக்காப்புல. பண்ணையாரு என்ன விஜய் மாமா விஜய் பண்ணையார்னு சொல்றா. அங்கிள் விஜய், மாமா விஜய் பண்ணையார். ஏன்னா அவர் வயசுக்கு முதல்வர் அவர் அங்கிள்னு கூப்பிட்டாருன்னா அப்ப நம்ம வயசுக்கு அவர் மாமான்னு கூப்பிடலாம். மாமா விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மாமா விஜய் பண்ணையார். ஆமா, மாமா விஜய் பண்ணையார் மாமா வந்து என்ன போட்டிருக்காருன்னா எங்கள் கட்சி தோழர்கள் மீதும்
எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் மீதும் போட்ட வழக்கை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். பெர்மிஷனும் கொடுக்குறீங்க, வழக்கும் கொடுக்குறீங்க. அதான் அப்புறம் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இந்த பெர்மிஷன் லெட்டரை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக புசியானந்த் வந்திருக்காப்புல. எப்படி வந்திருக்காரு அப்படின்னா, சென்னையில இருந்து ஃபிளைட்ல போய் திருச்சி ரீச் ஆயிருக்காரு. நோட் திஸ் பாயிண்ட், காமராஜர் அரசியல். இவங்க ஃப்ளைட்டில் தான் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வைப்பாங்க, இவங்க ஃப்ளைட்டில் தான் போய் இது நடந்தாடா போக முடியும். அவர் காலத்தில் ஃப்ளைட் இல்லை, அவர் காரில் போனாரு. இப்போ ஃப்ளைட் இருக்கு, ஃப்ளைட்டில் போறாரு. என்னன்னா பிரச்சனை? அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போறாரு, புரியுதுல? அது அங்கதான் காமராஜர் நிற்கிறாரு. காலையில பொங்கல் தான் சாப்பிடுறாரு, அதனாலதான் அவர் காமராஜர் கம்பேர் பண்ணிடுறாரு. ரைட். இவர் காமராஜர் அரசியல் தான். ஃப்ளைட்ல போயிட்டு ஆப்போசிட்ல பாக்குறாரு, லார்ட் கணேசா உட்காந்துருக்காரு. ஹாய் கணேஷ் அப்படின்னு நேரா போய் முதல்ல பெர்மிஷன் லெட்டர் வச்சு பூஜையை போட்டுருவோம். நோட் திஸ் பாயிண்ட். பூஜை. நோட் திஸ் பாயிண்ட். எதுக்கு? பெரியார் பாலிடிக்ஸ். பர்மிஷன் லெட்டருக்கு எதுக்கு பூஜை? அதான் அப்படிதான். பெரியார் பாலிடிக்ஸ்னா அப்படிதான். அது ஏடா, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு போன, ஒரு எம்பியா ஜெயிச்சு போன, ஒரு சிஎம் ஆன, ஒரு பிஎம் ஆன, ஒரு என்னது அந்த சர்டிபிகேட்னா அதை வச்சு கும்பிடுறதுல ஒரு நியாயம் இருக்குது. அது வாங்குறவன் கும்பிடுவான், நாங்க என்ன வாங்க போறோம்? பர்மிஷன் லெட்டர், பர்மிஷன் லெட்டர் வச்சு கும்பிடுறது என்னடா இருக்குது? உடனே விமர்சனம் வைப்பாங்க, அப்ப அந்த கட்சியில இல்லையா எந்த கட்சியில இல்லையா அப்படின்னு. எந்த கட்சியில பர்மிஷன் லெட்டர் வச்சு கும்பிடுறாங்க? இப்ப இந்த கட்சிகள், அந்த முட்டா கட்சியை வந்து சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப அந்த கட்சிகள்ல வந்து வேட்பு மனுக்கு வந்து கும்பிட்டு போனாங்க அப்படின்னா கூட ஒரு லாஜிக்டா. போறது சுற்றுப்பயணத்தோட பெர்மிஷன் வைக்கிறது, அது எதுக்குடா கும்பிட போறீங்க? சரி, கும்பிட போனீங்க, சும்மா போயிருக்கலாம்ல. கும்பிட இவரு போக புசியானந்து கோயிலுக்கு வந்திருக்காருன்னு தகவல் வந்துருச்சு. அவர் காலில் விழுந்தாதானே பதவி கிடைக்கும். சும்மாவாது. நோட் திஸ் பாயிண்ட், சுயமரியாதை பாலிடிக்ஸ். அவர் காலில் வந்தானே பதவி கிடைக்கும். உடனே மூத்த அணில் குஞ்சு நிர்வாகிகள்லாம் வண்டியை கட்டிட்டு வந்துட்டானுங்க. பார்த்தா ஒரே சிட்டி முழுக்க ஒரு அணில் ஆயிடுச்சா? அந்த ரோடு ஸ்ட்ரெச் முழுக்க இவங்க வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு ஏதோ ஆச்சரியம் முடிக்கி போட்டு போயிட்டாங்க கோயிலுக்கு. போலீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, எப்பா டிராஃபிக் இதாக இருக்குது வண்டி எடுங்க, டிராஃபிக் இதாக இருக்குது வண்டி எடுங்க அப்படின்னு. இவங்க கேட்கவே இல்லை போல் இருக்கு. உடனே வந்து சரி டிராஃபிக் வயலேஷன் போட்டுருவோம் அப்படின்னோடனே வாக்குவாதம் போயிருக்காங்க அவங்கள்ட்ட. திமுக காவல்துறையை அப்படின்ட்டு. அவங்க என்ன நினைப்புனா, காவல்துறையை வந்து அறிவாலயத்துல தான் இருக்குது, காவல்துறை பிள்ளையே வந்து அறிவாலயத்துல தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. திமுக காவல்துறையை ஒடுக்க பாக்குறியா எங்களை அப்படின்னு அவங்கள்ட்ட சண்டைக்கு போக இந்த கேஸ் அப்படி ஜட்ஜிகிட்ட போயிடுச்சுன்னா, ஐயா சரிங்க 500 ஃபைன் கட்டி, சரி சரி சரிங்கய்யா சரிங்க, அங்க போய் சொல்லுங்க திமுக காவல்துறைன்னு. அங்க போயிட்டு திமுக நீதித்துறைன்றானு. நீ வேணா பாருங்க, ஏதாவது ஒரு அணில் குஞ்சு இதை நிகழ்த்துதான் ஏற்பட்டு பாருங்க. இப்படி போய் பேசிருக்காங்க. ஆரம்பத்தில் விட்டா டிராபிக் வயலேஷன் ரூல்ஸோ போயிருக்கும் கேஸோட. இப்ப அவங்க போலீஸை போய் வம்பிழுத்து அரசு ஊழியரை தொல்லைப்படுத்த அந்த செக்ஷன் கீழே போட்டு விட்டாங்க. முடிஞ்சு வச்சு. இப்ப இதனாலதான் புசியானந்த் மேலேயும் அந்த நிர்வாகிகள் மேலேயும் வழக்குன்னு சொல்றாருல. அதுதான் ஆஃப்டர் ஆல் டிராபிக் வயலேஷன் வழக்குக்கே இந்த எழுகிறிய ட்விட்டர்ல நீ எல்லாம் வந்து திமுக எதிர்த்து திமுகவை விட சிறப்பா பாலிடிக்ஸ் பண்ணி நீ வந்து ஓட்டு வாங்க போற. எங்க போய் முடிய போகுன்னு தெரியல. இப்ப இதுவே ஒரு உதாரணம். இப்ப ஏன் எனக்கு அங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அழுகுறாங்கல்ல. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு கோயில்ல போய் புசியானந்த் கோயில்ல போய் சாமி கும்பிட போறாரு அந்த பெர்மிஷன் லெட்டர் வச்சு. புசியானந்த் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போறாரு அப்படி சொல்லியா? சரி விட்டுருங்க, இன்னொரு தடவை சொல்றேன். ஆஃப்டர் ஆல் புசியானந்த் மட்டும் அவர் மட்டும் போய் கோயில சாமி கும்பிட்டு அவர் மட்டும் வர்றதுக்கே இவங்க இவ்வளவு டிராபிக் இடையூறு, இவ்வளவு போலீஸ்ல வம்பு கட்டுறாங்களே, இவங்களை நம்பி சத்திரத்துல மரக்கடையில அங்க இங்கன்னு இடத்த கொடுத்தா பொது ஒழுக்கம் பொது அறிவு அப்படின்னா தொட்டுக்க கூட ஒண்ணு இல்ல, ஊருகா கூட ஒண்ணு இல்ல. இவங்களுக்கு அந்த லெவல்ல வளர்த்து வச்சிருக்காங்க. சைக்கோக்களா பையன் எதையும் சொல்லி கேட்கறது கிடையாது, ஒரு ஒபீடியன்ஸ் எதுவுமே கிடையாது. சட்டம் ஒழுங்குனா என்னன்னு கேட்பாங்க. இவங்க போற பக்கம் தான் பழனிசாமியோட மோசமா வளர்ந்துருப்பாங்க. பூரா பழனிசாமி வளர்த்து வச்சிருக்காங்களா அவங்க. சார் திமுக பயப்படுது சார். எப்படி சார் பயப்படுது? இப்படிதான் சார் இப்படின்னு பூரா பைத்தியக்காரங்க. திமுக எல்லாம் இவங்களை பார்த்து பயப்படல, இவங்கதான் திமுகங்கிற வார்த்தைக்கு மேல அவ்வளவு போபியாவா இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப்பை திட்டி அறிக்கை எழுதணும். திமுக திமுகவின் ட்ரம்ப்பே
திமுக கொத்தடிமை ட்ரம்ப் அப்படின்றாங்க போல் இருக்கு. அந்த ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கானுங்க. அதாவது கடைசி வரைக்கும் எம்ஜிஆருமே அரசியல் தெரியாம செத்து போயிட்டாரு. அடுத்து விஜய் அரசியல் தெரியாம சாப்பிடறாப்ல. என்னன்னு தெரியல. இப்ப இதுல இருந்து என்னன்னா ஒரு சனிக்கிழமை அவங்க என்ன நினைச்சாங்க, திமுக எதிர்க்கிறது மட்டும் தான் அரசியலே நடத்திட்டு இருக்காங்கடா. இவ்வளவுதான். அது வரைக்கும் தான் அவங்க அரசியல் கரெக்டா பண்ணும்ல. இப்ப இவங்க பண்ற லட்சணத்தை பாருங்க. சனிக்கிழமை ஒரு நாள்ல 3 மாவட்டம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர். இப்ப திருச்சியில இருந்து பெரம்பலூர் இல்ல, இப்ப திருச்சியில இருந்து பெரம்பலூர் போறோம்னு வச்சுங்க, அது வந்து ஒரு 1.25 மணி நேரம் பக்கம் வருது. கார்ல கூகுள் மேப்ல அடிச்சு ஒரு 1.25 மணி நேரம் 1 மணி நேரம் சம்திங் வருது. பெரம்பலூர்ல இருந்து திரும்பி அரியலூரோ இல்ல திருச்சியில இருந்து அரியலூரோ போறோம் அப்படின்னா அது ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் வருது. சொல்றேன் நீ இல்ல, இப்ப காலையில திருச்சி வந்து சேர்ந்துடுறாரு ஃபிளைட்ல. இப்ப திருச்சியில பேசி முடிச்சுட்டு இங்க இருந்து இங்க போறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிரும். இல்ல அணில் குஞ்சுகள் வேற மரம்லாம் இருந்ததுன்னா விடாதுங்க, தாவி அப்படி வந்து தாவி பிடிச்சாங்க. இப்ப இவங்க எல்லாம் விளக்கிட்டு எப்படி ஒரு என்கிட்ட முத்துராஜ்னு ஆர்ட் டைரக்டர் இருக்காரு, ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காரு, அப்படியா, ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர். சரி, அவர்கிட்ட சொல்லணும்னா சிவில் இன்ஜினியர் கூப்பிட்டு என்ன ஒரு சொன்ன, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் 3க்கும் சிவில் இன்ஜினியர் வச்சு ஒட்டுக்காமல நூல் பிடிச்சாவல பிடிச்சி திருச்சி, அரியலூர், பெரம்பலூருக்கு சென்டரா ஒரு புள்ளிய போடு, சென்டரா ஒரு இடத்துல கூட்டத்தை போட்டு பேசி விட்டு போயிடும். அது பண்ணி ஈஸியா நல்லா பண்ணி கொடுத்துருவாரு. அவருக்கு இதான் வேலையே. ஓ சரி, அது அங்க வந்து சினிமாவுக்கு சேவாப்ல இதுக்கு சொன்ன அவளை செஞ்சு கொடுத்துருப்பாப்ல. முச்சந்தில ஒரு மீட்டிங் போட்டு முடிச்சு விட்டு போயிட வேண்டியதுதான். 3 மாவட்டத்தை எல்லாரும் வண்டி கட்டிட்டு வாங்க, அவ்வளவுதான். மக்கள் எல்லாம் வண்டி கட்டிட்டு வந்து கேட்டு நடக்குதே மட்டும் பாரு, அவ்வளவுதான்ப்பா. என்ன தம்பி, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு தம்பி, இல்லையா? அவ்வளவுதான். இல்லன்னா லைவ்ல போட்டு விட்டுற வேண்டியதான். எல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு பாட்டிலோட உட்காந்து கூல்ட்ரிங்ஸோட உட்காந்துக்கிட்டு எல்லாம் மீட்டிங் பார்த்துட்டு போ அப்படி சொல்லி விட்டு போயிடுறது. இப்படி பண்ணலாமே, நீ பனையூர்ல இருந்துட்டு வீடியோ கால் பண்றாச்சா? அடுத்தது அதுதான் எலெக்ஷன் டைம்ல எல்லாம் நடக்க போகுது. கடைசி ஒரு வாரம் அப்படிதான் நடக்க போகுது. இதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ், ஒரு சுற்றுப்பயணம், முழக்க வேற பாக்கு, மாற்று பாலிடிக்ஸ், மாற்று அரசியல் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. 3 நாள் நீ எப்படி போயினா, திருச்சியில பேசிட்டு நீ முதல்ல திருச்சி விட்டு வெளியே வர்றதுக்குள்ளேயே 3-4 மணி நேரம் ஆயிடும். அப்புறம் ஒரு 1 மணி நேரம் டிராவல் பண்ணி பெரம்பலூர்ல போனீங்கன்னா அங்க அணில்கள் தொல்லன்னு ஒரு 4 இதுலயே முடிஞ்சு போயிடும். அப்ப ஒரு ஆர்ப்பாட்டம் 1/2 மணி நேரம், மாநாடு 3/4 மணி நேரம், ரெண்டுத்துக்கு நடுவுல இது எவ்வளவு நேரம் பேச போறாருன்னு தெரியல. பேசுறதெல்லாம் இருக்கட்டும், அவங்க வராங்களா மீட்டிங்லாம்? யாரு அவங்க? அவங்கதான்டா. இந்த அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. உங்க யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.